இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. ஞானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். ஞானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். 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 தூரமாய் நானும் சென்ற போது அன்பால் என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பால் என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நானும் தன் மடியில், காலமெல்லாம் நான் உந்தன் வழியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சொல்கிறேன். பாக்கிய நாள் பாக்கிய நாள் பாக்கிய நாள் இயேசு என்னோடு இருப்பதால். பாக்கிய நாள் பாக்கிய நாள் இயேசு என்னோடு இருப்பதால். பாக்கிய நாள் பாக்கிய நாள் இயேசு என் பாவம் ஏற்றதால். இந்த மாலை தியான கூட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த சோதனை கால தியான செய்திகளை, ஜபங்களை கர்த்தருக்கு முன்பாக சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதிருக்க ஜெபிக்க வேண்டும். பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதிருக்க இயேசு ஜெபித்தார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய விசுவாசம் குறையாமல் இருக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவபக்தி வீடுகளை விட்டு, தனிப்பட்டவர்களை விட்டு விலகும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லாருக்கும் மிக தெளிவாய் இருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் உண்மையும் உத்தமமாய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். கரைத்திரையற்றவர்களாய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியிலும் கர்த்தருக்கு, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் ஊழியம் நிற்கவில்லை, தடையாகவில்லை. ஆகையால் ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலத்திலும் ஊழியத்திற்கு எவ்வித தடையும் இல்லாமல், எவ்விதத்திலும் இந்த ஊழியங்கள் சிறப்பாய் சீராய் தேவ சித்தத்தின்படி நடக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைமைகள் மாறலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஊழியங்களும் அது மாறவே மாறாது. அதை குறைக்கவோ யாருக்கும் உரிமையில் அதிகாரம் இல்லை. ஆகையால் இன்றும் கர்த்தருக்கு காத்திருப்போம். நம்பிக்கையோடு நாம் விதைப்போம், கெம்பீரத்தோடு அறுப்போம். நம்பிக்கையோடு விதைக்கிறவன் நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையோடு விதைப்போம். உலகம் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. நான் இன்றைக்கு சாயங்கால வேளையில் இதை குறித்து யோசித்த போது இது ஒரு சாபம் என்ற வார்த்தை என் உள்ளத்தில் தெளிவாக வந்தது.
சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே அந்த வசனங்கள் இருக்கிறது. இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் என்று. பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம், இது புறப்பட்டு போகும். திஸ் இஸ் a curse. இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாபம் வந்திருக்கு. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அண்டிக் கொள்கிறவர்கள் பிழைப்பார்கள். அவர் ஒருவரால் தான் நம்மை வாழ வைக்க முடியும், காப்பாற்ற முடியும். சாபத்தை எதிர்த்து நிற்க எவருக்கும் முடியாது. இது பெரிய புஸ்தகம். சகரியா புஸ்தகம் 5:1 பெரிய புஸ்தகம். அது எதை காட்டுகிறது? அறிவு, ஞானம். ஓவர் அறிவில் மனுஷன் கண்டதையும் கண்டுபிடித்து சிக்கி கொண்டான். அந்த புஸ்தகத்தினால் வரக்கூடிய சாபம் தான் அது. ஒரே புஸ்தகமாகிய வேதத்தை மறந்த இந்த உலகம். அதனால்தான் ஒருவித சாபம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறது மாறாது. அது என்றைக்கும் ஒன்றுதான். அது காலையோ மாலையோ நள்ளிரவிலோ மாலை பொழுதோ நாம் எப்பொழுதுமே கர்த்தரை நாடி தேடி விசுவாச கப்பலிலே போய்கொண்டிருக்கிற உத்தம விசுவாச பிள்ளைகள். நம்முடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார், இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்று. உண்மையிலே அநேக பேர் இந்த நாட்களில் வியாக்கியானங்களை பண்ணுவார்கள். ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள். சிலர் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள், சிலர் பயந்து கொண்டிருப்பார்கள், சிலர் கலங்கி கொண்டிருப்பார்கள், சிலர் எப்போ இதெல்லாம் மாறும் என்ற கேள்வியோடு இருப்பார்கள். ஆனால் நமக்கு வேதம் போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்க போகிறேன். அது என்ன சத்தியம் என்றால், எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்போம். அவரை துதிக்கும் துதி நம்முடைய வாயிலே எப்பொழுதுமே இருக்கணும். லாபமோ நஷ்டமோ கர்த்தருக்கு துதி செலுத்தணும். லாபத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் நஷ்டத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதில்லை. சுகதேகியாக இருக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் வியாதிப்படும் போது கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதில்லை. மாறாக விண்ணப்ப ஜபங்களுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் லாபத்திலும் நஷ்டத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், லாபத்திலும் நஷ்டத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் துதிப்பதே ஏற்றது, அதுவே தகுதியானது. ஒரு விசுவாசியினுடைய அந்த ஒரு தரம், ஒரு விசுவாசியினுடைய அந்த வெளிப்பாடு என்ன? எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவான், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஒரு பாஸ்டர், முன்பு காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பாஸ்டர், அவர் விசுவாசத்தில் கர்த்தரை நம்பி வந்தவர். உணவு இல்லை, பணம் இல்லை. தன் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு வேளையிலே பாய் விரித்து பிள்ளைகளை உட்கார வைப்பார். எல்லாருக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர் வைப்பார். அவங்களுக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கும். இப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த தண்ணீரை தான் குடிப்பார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஊழியக்காரர்கள் செய்ததனால்தான் இன்றைக்கு எளிமையாய் ஊழியங்கள் நடக்கிறது, ஈஸியாய் போய்கொண்டிருக்கிறது. அது சாப்பாடு இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாட்டாலும் ஸ்தோத்திரம். காணிக்கை வந்தாலும் ஸ்தோத்திரம், வராவிட்டாலும் ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வரலன்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வரலன்னா நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசுவாசி தப்பி போகவே முடியாது. எங்க இருந்தாலும் மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து விடுவார். ஸ்தோத்திரத்தினாலே நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் கூட பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரத்தினாலே அவைகள் பரிசுத்தமாகும். நம்முடைய ஆகாரங்கள் பரிசுத்தமாவது ஸ்தோத்திரத்தினாலே. அதனால் எப்பொழுதும் ஒரு பாருங்கள், ஆவிக்குரிய விசுவாசிகள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். யாரை கண்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பார்கள். எதை செய்தாலும் வாயிலே ஸ்தோத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கும். உத்தம பெண்கள், விசுவாச பெண்கள் சமைக்கும் பொழுது ஸ்தோத்திரங்களை பண்ணிக்கொண்டே சமைப்பார்கள்.
அதில் ஏதோ ஒரு மகிமையான ஒரு ருசி இருக்கும். முறுமுறுத்து கொண்டே பிறரை திட்டிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணி பிறரை திட்டிக்கொண்டே சமைத்தால் அது பிரயோஜனப்படாது. அரிசியை போடும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், தேங்காயை அரைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும், காய்கறிகளை வெட்டும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணணும், சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும், விழிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணணும், நித்திரை செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆலயத்துக்கு போனால் தான் சிலருக்கு ஸ்தோத்திரம் வரும். தவறு இது. வீட்டில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் கவலைகளை. ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும். அப்போ நிறைய பேர் ஸ்தோத்திரங்கள் பண்ணாதனாலே ஜபங்கள் எல்லாம் கம்ப்ளைண்டாக மாறுகிறது, முறுமுறுப்பாய் மாறுகிறது. அந்த ஸ்பிரிட்டே நல்ல ஸ்பிரிட்டில் சிலர் உடைய ஜபங்களை பார்க்கும்போது எப்பொழுதுமே பொல்லாத ஆவிகளையே திட்டிக் கொண்டிருப்பார்கள். செய்ய வேண்டியது தேவனாகிய கர்த்தரை, ஒளியில் வாசம் பண்ணும் பரிசுத்தம் உள்ள தேவனை, சகலத்தையும் கையில் வைத்திருக்கிற அதிகாரம் உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்பது. அதை அவரை ஸ்தோத்திரிக்கிறதை விட்டுவிட்டு எப்பொழுதும் பிசாசை திட்டிக் கொண்டே இருந்தால் நம்முடைய ஆவி பரிசுத்தவான்களுடைய ஆவியாக இருக்காது. எப்பொழுதும் ஒரு பரிசுத்தவான் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இன்றைக்கு எவ்வளவு நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினீர்கள்? அதென்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஸ்தோத்திரம் பண்றது? அதென்ன கூட்டங்களில் மட்டும் ஸ்தோத்திரம் பண்றது? நீங்க எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் வாயில் இருக்கணும். அவரை துதிக்கும் துதி நம்ம வாயில் இருக்கணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி. எப்படி மற்ற பலிகள் போல ஸ்தோத்திர பலி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்தினீர்கள்? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது பரிசுத்தவான்களுடைய அடையாளம். ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தவான ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசின்னு கண்டுபிடிப்பதற்கு எப்பொழுதும் அவன் வாயிலே ஸ்தோத்திரங்கள் தன்னால் வரும். அதை கண்டு, நீ விசுவாசியா, ஓ நீ இந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறாயா அப்படி கேட்பார்கள். நம்ம உதடு எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிற உதடா மாறணும். ரொம்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணால் வெற்றி. எரிஹோ கோட்டையை ஸ்தோத்திரம் பண்ணி துதி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி வெற்றி பெற்றாங்க, ஆர்ப்பரித்து. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்த போது நடுராத்திரியிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் பாட்டு பாடினதுனாலே விடுதலை உண்டாயிற்று. அதுதான் நமக்கு பழக்கம் இருக்கணும். இப்போ இந்த தொற்று நோய் போய் கொண்டிருக்கிற காலத்தில் எல்லாரும் உருமுறுத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு எப்படி மகிமையாக இருக்கும்? தேவனை இதற்காக ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். தேவனே நீர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறீர். தேவனே நீர் எதையும் நீதியாய்த்தான் இந்த உலகத்தில் செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் அநீதி செய்வதில்லை, உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் உள்ளத்தில் தங்குவதில்லை, ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எந்த சூழ்நிலையை எங்களுக்கு அனுமதித்தாலும் அது நன்மைக்காகத்தான் அனுமதிப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயத்துக்காய் ஸ்தோத்திரப்படலாம், பண்ண வேண்டும். சரி, உங்களுடைய கணவருக்காக எவ்வளவு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருப்பீர்கள்? கணவரை நினைத்து என் கணவருக்காய் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லணும். அந்த ஸ்தோத்திரங்கள் வேறு யாருக்கும் போகாது, கர்த்தருக்கு மட்டும்தான் போகும். உங்க மனைவிக்காக நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாயில ஏன் சத்தமாக சொல்லணும்னு நான் சொல்றேன்னா, துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னான். துதியின் சத்தம் கேட்கணும். இன்னொரு வசனத்தில் அவர் தாவீது சொல்றார், அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன் அப்படின்றார். புகார் சத்தம் இல்லை, ஸ்தோத்திர சத்தம். இந்த காலங்களில் எக்காலங்களை ஊதுனாங்க, அதை ஸ்தோத்திரத்துக்கு அடையாளம். யுத்தத்துக்கு போனாலும் எக்காலம் ஊதுவாங்க. என்னன்னா, கர்த்தாவே வெற்றி கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். யுத்தமே இன்னும்
யுத்தம் பண்ணவே போகலை, ஆனால் வெற்றி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம்னு தான் போவாங்க. ஜெயம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. எனக்கு சுகம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், என்னை காப்பாற்றி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டிருந்த என்னை உயர்த்தினரே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னித்து என் சாபத்தை என்னை விட்டு நீக்கினீரே ஸ்தோத்திரம். எவ்வளவு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அந்த பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம் உங்கள் ஸ்தோத்திரத்திலே நிறைந்து காணப்படும். உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர்களுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். மாறாக அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த வீட்டுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாகனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாகனங்களை ஓட்ட இப்போ வெளியே போக முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓட்டினா தான் வாகனத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் சும்மா கார் நிற்குது, சும்மா மோட்டார் சைக்கிள் நிற்குது, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரை எப்பொழுதும் உங்கள் முன்னால் வைத்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருங்கள். வேத புஸ்தகத்தில் திருப்பும்போது அது நான் 2 நாளாகம புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க நினைக்கிறேன். 2 நாளாகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தை திருப்புங்கள். 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம். அந்த 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பெராக்காவிலே கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அப்ப கர்த்தரை துதிக்கிறது என்றாலே பெராக்கா என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்று உங்களுடைய வீடு பெராக்காவா? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களா? சில நேரம் நிறைய பேர் பரிசுத்தாவி பெறாமல் இருப்பாங்க, அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பரிசுத்தாவி தாரும்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. அது முறையல்ல. ஒரு நேரம் அழுது ஜெபம் பண்ணணும், மீதி நேரம் எல்லாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். துதிகளின் மத்தியிலே ஸ்தோத்திரங்களில் தான் அவர் வாசமும் பண்ணுவார். நம்ம ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம்னு சொல்ல சொல்ல ஒரு கேர்ந்து ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்ட மாதிரி, அதில் இறங்கி வர்ற மாதிரி தேவனாய கர்த்தர் அங்கே நடுவில் வருவார். நீங்கள் எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ அவ்வளோ, அப்போ தான் அபிஷேகமே கிடைக்கும். உங்கள் நாவு ஸ்தோத்திரத்தில் பழகி இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம். நம்ம பாஸ்டர் பீட்டர்சனை பாருங்க, பிரசங்கம் பண்ணும்போது இடையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேறு எதுக்கு, என்னதுக்கு? அது அதான் ஒரு காலத்தில் உள்ள பழக்கம். எதுக்குனாலும் ஸ்தோத்திரங்களை ஊடையில் பண்ணிடும். இயேசு கிறிஸ்துவ ரொம்ப நல்ல ஒரு ஸ்தோத்திரம் இப்படிலாம் வரும், அது தன்னால் வரும். பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபிக்கிற ஆரம்ப காலங்களில் நல்லா ஆவில் நிரம்பி ஜெபிக்கும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுன்றாங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. நான் பரிசுத்தாவி பெறாமல் ரொம்ப அழுதேன். பாஸ்டர் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஸ்தோத்திரம், சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னார். நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த பாஸ்டர் சொன்னது கீழ்ப்படிஞ்சிட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு நாக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு ஏற எடுக்கும்போது தேவன் அங்கே சும்மாவே இருக்க முடியாது. அவர் மாட்டார். அவரை புகழுகிற உதடுகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆனால் அந்த நாக்கு அந்த ஸ்தோத்திரத்தில் பழகி 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 வரும்போது அதனோடையே அப்படியே அந்நிய பாஷையை மிக்ஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமலே அந்நிய பாஷைகள் இப்படி வெளியே வரும். இந்த ஆரம்பத்துக்கு ஸ்தோத்திரங்களை பண்ணினால்தான், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணினால்தான் அந்நிய பாஷையும் வரும். சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணாமல் கம்முன்னு வாயை மூடிட்டு பரிசுத்தாவி தாரணும்னு உட்கார்ந்துருந்தா இது நடக்கிற காரியம் அல்ல. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது எவ்விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். சம்பளம் வாங்கின உடனே அந்த சம்பளத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணீங்களா?
பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், 30 நாள் 31 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் கையில் இந்த சம்பளம் வந்திருக்கு, இதுக்கு எதுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்படி தானே எல்லாரும் திங்க் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. நீ இந்த அவ்வளோ நாள் வேலை செய்கிறதுக்கு உனக்கு நல்ல உடல் நலம், மனநலம், வேலை திறமை, நல்ல முதலாளி, சரியா, நல்ல பாஸ், நல்ல அதிகாரி உனக்கு ஆர்டர் கொடுத்தாரே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறாய். சம்பளத்தை வாங்கின உடனே நல்ல ஸ்தோத்திரம் பண்ண, அந்த தேவனுடைய சமூகத்தில் வச்சு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போதே அதை கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். அப்போ மீதி 12 கூடைகள் வரும். மிச்சம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அது பெருகும். எப்படி பெருகுனோ தெரியாது, பெருகும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த புறஜாதிகளை குறித்து ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஏன் இவ்வளோ சொரூபங்களும் விக்கிரகங்களும் மனிதர்களுக்குள்ளே வந்து விட்டது? அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், தேவன் ஒரே தேவன், உலகத்துக்கு ஒரே சூரியன், ஒரே தேவன், அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, அவரை மகிமைப்படுத்துவது வேற, ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். அப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டா முதலாவது அவங்க சிந்தனை டேமேஜ் ஆகுது, சிந்தனை கெடுது. அவங்க ஒரு மனுஷனுடைய சிந்தனை கெட்டா என்ன ஆகும்? ஒரு ஞானியினுடைய சிந்தனை கெட்டா என்ன ஆகும்? ஒரு ஒரு டாக்டருடைய சிந்தனை கெட்டா என்ன ஆகும்? அவர் சிந்தனையினாலே வீணராக ஆனார்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி வருது? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். பாருங்க, எது ஒன்று இன்னொன்னுக்குள்ள நடத்துது. ஸ்தோத்திரம் பண்ணாததுனால சிந்தனை கெட்டு வீணராகி, உணர்வில்லாமலாகி, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. மொத்தத்தில் அவங்க போய் முடிகிறது இருளுக்குள் போறாங்க. இருளுக்குள்ள இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? காரணம் தெரியுமா? காரியம் தெரியுமா? நடக்கிறது என்னதுன்னு தெரியுமா? இருளில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் தானே. அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய். ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா அப்படித்தான். நீங்கள் எவ்வளவாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்கு நான் பைபிள் முழுக்க 1000 வசனங்களை காட்டலாம். நீங்களே எடுத்து பார்க்கலாம். 1000 வசனம் அவரை ஸ்தோத்திரிப்பது, அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி அது எவ்வளவு முக்கியம் என்பது நீங்கள் அறிய முடியும். நாம் ஏன் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று ஒரு 20 வசனத்தை நான் உங்களுக்கு காட்டலாம். ஆனால் அதில் ஒருவேளை 20 போக முடியாத, இன்னைக்கு நேரம் இருக்காவிட்டால் 10, ஒரு 10 காரியமாகிலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் 139ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது. அதில் சங்கீதக்காரன் சொல்றான், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். அது உண்டாக்கப்பட்டதே ஒரு அதிசயம். மனித பிறவி ஒரு அதிசய பிறவி. ஒவ்வொரு அந்த மனுஷனுடைய பௌதீகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அது ரொம்பவும் பிரமிக்கத்தக்கது. ஒரு மனுஷன் அதை செய்ய முடியாது. அவனுடைய மூளைக்குள் இருக்கும் நரம்புகளை இணைக்க அது மாதிரி செய்ய முடியாது. உடம்பில் இருக்கிற நரம்புகளை செய்ய முடியாது. இரத்த நாளங்களுடைய நீளம் எவ்வளவு, அவ்வளவு இரத்த அணுக்கள் எல்லாம் யோசித்தா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன். எவ்வளோ நார்மலாக நம்ம பிறந்து
நம்ம 2 கை கால் தலை அந்த இதெல்லாம் பாருங்கள் நார்மலாக கர்த்தர் வச்சு அதிசயமாக அதை செட் பண்ணியிருக்கார். தேவனுடைய காரியங்களே அதிசயமானது. அப்படி பார்க்கும்போது ஏன் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அப்போ நல்ல 2 கை இருக்குல்ல, துதிக்க வேண்டியதான். நல்ல 2 கால் இருக்கு, நல்ல மூக்கு, நல்ல தலை, நல்ல கர்லிங் முடி. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். 2வது ஒரு வசனத்தை காட்டுகிறேன். சங்கீதம் 71:6 வாசித்து பாருங்கள். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நன்றி வேண்டாமா? இவர் எவ்வளவு நன்றியாய் பேசுகிறார் பாருங்கள். பிறந்து வளர்ந்து வாலிபனாகி பெரியாளாயிட்டார். பெரியாளாய் இருக்கிற தாவீது இப்படி சொல்ற, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என்னைக்கு கற்பத்தில் உற்பவித்த கர்த்தர் உன்னை ஆதரித்திருக்கிறார். இல்லைன்னா நிறைய ஆபத்துகள் கடந்து தான் நீங்கள் இன்னைக்கு வந்து இருக்கிறீங்க. நிறைய தாய்மார்கள், நிறைய தந்தைமார்கள் இந்த குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை வேண்டாம்பாங்க, ஆம்பளை பிள்ளை வேணும்னா பொம்பளை பிள்ளை வேண்டாம்பாங்க. நம்ம இதெல்லாம் தப்பி இருக்கிறோம். அது அபார்ஷன் ஆகாமல் நம்ம நின்றுருக்கோம். ஏன்? கர்த்தர் நம்மை ஆதரித்து இருக்கிறார். அப்பமே இருந்து ஆதரவு செய்தவர் இப்போ ஆதரிக்க மாட்டாரா? இன்னைக்கும் இந்த நொடி பொழுதும் கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. பிரசவத்தை யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கர்த்தர் தான் என்னை எடுத்தார். என்ன அதிசயமாய் கர்த்தரை சொல்லி துதிக்கிறான் பாருங்கள். தேவனே உம்மை ஸ்தோத்திரிப்பேன், என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. கர்த்தருக்கு மகிமை நம்ம பிறப்புல இருந்தே கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன 3வது ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். பெற்று அவள் சொன்னாள், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 29:35. மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். குழந்தை பேரிலே கர்த்தரை துதிக்கிற தாய்மார்கள், வளர்க்கிற பிள்ளைகள் பக்தியான பிள்ளைகளாக இருக்கும், பரலோகம் வரும். குழந்தை பிறந்த உடனேயே முறுமுறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஐயோ நான் பெண் பிள்ளையை எதிர்பார்த்தேனே, ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு. ஐயோ நான் ஆம்பளை பிள்ளையா நினைத்தேனே, பெண் பிள்ளையா பிறந்துட்டுதேன். கூடாது. எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறேன் நல்ல எண்ணம். அப்பதான் நீங்க கர்த்தரை துதிக்க முடியும். அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். யூதா என்றாலே இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்றுதான் அர்த்தம். நீங்கள் யூதாவா? நீங்கள் பெராக்காவில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் பெயரை யூதா என்று சொல்ல முடியுமா? கர்த்தரை நீங்கள் துதிக்கிறீர்களா? உங்கள் பிறப்புக்காக கர்த்தரை துதிக்கிறீர்களா? 4வது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் 4:14. நமக்கு ஒரு சுதந்திரவாளியை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு சுதந்திரவாளியை கொடுத்தார். 2ஓ 3ஓ பிள்ளைகள், 4ஓ 5ஓ பிள்ளைகள், அவ்வளவும் சுதந்திரவாளி பிள்ளைகள். கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறது. அது கர்த்தரை துதிக்கணுமா என்ன? அந்த ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பிள்ளைக்கு படிப்பு ஒழுங்காக வரல, பையனை கூப்பிட்டு, தம்பி இதில் முழங்கால் போட்டு கர்த்தருக்கு ஒரு 100 தடவை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க.
அது அது என்னமோ ஏதோ ஒரு மந்திரம் போல தான். அது தன்னால பிள்ளைக்கு படிப்பு எங்கிருந்தோ வந்துடுது. முழங்கால் போட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும். ஒரு தடவை நான் ஆஃபீஸில் உட்கார்ந்திருந்த போது ஒரு இந்து பெண்மணி என்னை பார்க்க வந்தார். கை குழந்தையும் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பேப்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு பரீட்சை பேப்பர் மாதிரி இருந்தது. எக்ஸாம் எழுதி முடித்த மாணவனுடைய ஒரு அளவுக்கு பேப்பர் இருந்தது. அது இது நான் நினைத்தேன், அதை வாங்குறதுக்கு முந்தைய நினைத்தேன், அதை வாங்கி கொண்டே நினைத்தேன், இவ்வளவு பெரிய ஜபக்குறிப்பை நான் எப்போ வாசித்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன்? இவ்வளோ பெரிய நீண்ட ஜபக்குறிப்பை எழுதி கொண்டாட்டாங்களே இந்த லேடி, நான் அப்படி நினைக்கிறேன். ஆனால் அந்த பேப்பரை விரித்து பார்க்குறேன், இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம்னு 1000 தடவை ஒரு இந்து பெண்மணி கைப்பட எழுதி என்கிட்ட கொண்டு கொடுத்துச்சு. அடாடாடா, கண்ணீர் தான் வரும் இதெல்லாம் பார்த்து. அந்த இந்து பெண்மணிக்கு யார் இவ்வளோ பெரிய பிரசங்கங்கள்லாம் பண்ணுது? ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பைபிளெல்லாம் வாசித்து அது சம்பந்தமான வசனங்கள்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. சபையில் ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்த பெண்மணி, மேடையில் ஊழியக்காரங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றதை பார்த்த பெண்மணி அது சொல்லுது, ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும்னு நினைச்சேன், இயேசுக்காக நான் என்ன செய்யணும்னே தெரியல, இதைத்தான செய்த ஐயா என்று சொல்லி 1000 தடவை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சே. அந்த பெண்மணியை கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய சந்ததியை கர்த்தர் வாழ வைப்பார். நீங்க புறஜாதி கிடையாது. நீங்க ஒரு இந்து பெண்மணி அல்ல, இந்து ஆண் அல்ல, நீங்க விசுவாசி. அப்ப அந்த அம்மா 1000 ஸ்தோத்திரம் பண்ணுதுன்னா நேம கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறார். கணக்கில்லாத ஸ்தோத்திரம். இந்த சாரா நவரோஜ் ஒரு பாட்டு படிப்பாங்க, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவோம். பாருங்க, கணக்கில்லா நன்மை, கோடா கோடி ஸ்தோத்திரம். இதுதான் பரிசுத்தவான்களுடைய இளைப்பாறுதலுக்கும் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக இருந்தது. நீங்களும் கர்த்தரை துதியுங்கள். இன்று உங்கள் வீடு பெராக்காவா இருக்கட்டும், இன்று கூட பேர் யூதாவாக ஆகட்டும். பிறப்புக்காக கர்த்தரை துதித்து மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரவாளியை கொடுத்தார். நீங்க பிறந்ததே அதிசயம், பிரமிக்கத்தக்கது. இப்போ உங்களுக்கு ஒரு சுதந்திரவாளியை கொடுத்திருக்கிறார். பெண் பிள்ளையானால் ஆண் பிள்ளையானால் உங்களுக்கு ஒரு சுதந்திரவாளி. உங்க சந்ததி, அவங்களுக்காக கர்த்தரை துதிங்க. உங்க சந்ததியே யூதாவின் சந்ததி மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கும். 5வது ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 12:1. கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். ஆகவே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறான், இப்போ நான் உம்மை துதிப்பேன், ஏனென்றால் என் மேல் நீர் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். ஒரு உண்மையான விசுவாசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? தேவன் என் மேல கோபமாய் இருக்கிறாரா? ஏன் கோபமாய் இருக்கிறார்? அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிச்ச பிறகு அவருடைய கோபம் நீங்குகிறது தெரியணும். இப்ப தேவ கோபம் என்னை விட்டு நீங்கிட்டு தெரியணும். ஒன்றும் தெரியாம குருட்டு விசுவாசிகளா இருந்து என்ன பிரயோஜனம்? தேவன் கோபப்படுறது தெரியணும். நமக்கு தெரியும் என் மேல தேவன் வருத்தப்பட்டார், கோபப்பட்டார் தெரியணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் ரெக்டிஃபை பண்ண பிறகு தேவனுடைய கோபம் என்னை விட்டு நீங்கிற்று, அதுவும் தெரியணும். தேவனோடு வாழ்வது என்பது பல விதமான ஒரு அனுபவமாகும். சிலருக்கு தேவன் கோபப்பட்டா தெரிய மாட்டேங்குது. சிலர் தேவ கோபமே படமாட்டார்னு வேற எவ்வளோ பெரிய பின்மாற்றம் மக்களுக்குள்ள வந்திருக்கு.
அவர் கோபப்படுறதும் தெரியணும், கோபம் நீங்கிறதும் தெரியணும். அதனால தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னான், கர்த்தாவே உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறேன். கோபம் நீங்கின உடனே என்ன செய்வாராம்? தேற்ற ஆரம்பிப்பார். அதுவும் தெரியணும். இப்போ என்னைய தேவன் தேற்றுகிறார், ஆமாம் தேற்றுகிறார் தெரியணும். தெரிஞ்சிருக்கிறீங்களா? எப்பமாவது இந்த அனுபவம் உண்டா? தேவன் கோபப்பட்டதும் உடனே நீங்கள் மனம் திரும்பி தாழ்த்தி அவருடைய பாதத்தில் விழுந்ததும், உடனே அவருடைய கோபம் நீங்கினதும், கோபம் நீங்கின உடனே உங்களை ஆறுதல் படுத்துனதுக்கு அவர் எடுத்த முயற்சிகள். என்னாலாம் இதை பார்த்துருக்குறேன், ருசிச்சிருக்கிறேன். அடாடாடா, அவர் ஆறுதல் படுத்துறதுக்குன்னு அவர் முயற்சி எடுப்பார். அது எதுக்கு எடுக்கிறார் அவர்? மேலே என்ன அவருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம ஒன்றும் சாதாரண ஆட்கள் அல்ல. இடையில விட்டு விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போகிறதுக்கு உரியவர்கள் அல்ல. நாம் குமாரனுடைய ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம ஆடு மாடு உடைய ரத்தம் அல்ல, மிருகங்களுடைய ரத்தம் அல்ல, மேலும் அழிந்து போகிற பொன் வெள்ளி இவைகளினாலும் அல்ல. குமாரன் இயேசுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். நம்ம மேலே நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது கோபப்படுவார். ஆனால் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா உடனே அவருடைய கோபம் நீங்கும். கோபம் நீங்கின உடனே அவர் நம்மளை தேற்றுகிறத பார்த்தீங்கன்னா பாட்டு நம்ம வாயில் வரும், அந்நிய பாஷை கொப்பளிக்கும். சும்மா தேற்றும் போது இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல்னு சொல்லிட்டு நம்மளை அவர் தேற்றுகிறத பார்த்தா தேற்றரவாளனே கிட்ட வந்து நிற்பார், தாய் வந்து நின்ன மாதிரி. இந்த அனுபவங்களை வேணும் பிரதர். சும்மா பைபிள் அறிவை பிரிக்கி பிரயோஜனம் இல்லை. இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை தான் நமக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கு வரும். எனவே ஏசாயா ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் துதித்தான் என்பதை உங்களுக்கு சொன்னேன். அவருடைய கோபம் நீங்கிட்டு. இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், அவர் உங்களை சில நேரம் கோவப்பட்டால் தெரிஞ்சுக்கிடுங்க கோவப்படுறாரு. அவர் கோவப்படும் போது மூச்சு காட்டாங்க, வாயை மூடி, யார்கிட்டையும் போய் எதையுமே சொல்லாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, மன்னியும் சொல்லுங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்குறோம்னே சில நேரம் நமக்கு தெரியாது, ஆனாலும் மன்னியும்னு சொல்லணும். நான்லாம் அப்படி சொல்லியிருக்கேன். ரீசன் தெரியாட்டா கூட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை எப்படியோ ஏதாவது ஒரு விதத்தில் உண்மை வருத்தப்படுத்தியிருக்கிறேன், சாரி மன்னியும், நீர் மன்னிச்சிடணும். கோவப்பட்டதுனால தான் உங்களுடைய பிரசன்னத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியலை என்றெல்லாம் அவரோட பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது ஒரு வசனத்தை காட்டுகிறேன். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஏன் கர்த்தரை துதிக்கணும்? ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்காமல இருந்தார். அந்த தேவனை ஸ்தோத்திரிக்காத ஆட்கள் சிந்தனையில வீணரானார்களே, தங்களை ஞானி என்றும் பைத்தியக்காரர்கள் ஆனால் அது மாதிரி உங்களை ஆக்கியிருந்தாருன்னா சில கட்டங்களில் உங்க சிந்தனை வேலை செய்யல, பைத்தியக்காரத்தனமா நீங்க நடந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்வு ஏது? இப்பொழுது இருக்கிற இந்த நல்வாழ்வு ஏது? ஆனா கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். அந்தந்த நேரத்தில் ஏற்ற நல்ல ஆலோசனை தந்தார். தேவன் தந்த ஆலோசனைக்காய் கர்த்தரை துதிக்கணுமா வேண்டாமா? ஆலோசனைகள் பெரியவர் அவர். 139ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். உம்முடைய ஆலோசனைகள் அதை ஒருவன் என்ன கூடுமானால் அது மணலத்தனையாம். அவ்வளோ ஆலோசனை வச்சிருக்கிறார். அவ்வளவும் அவர் சேவ் பண்ணி வச்சிருக்கிறார். அவ்வளோ ஆலோசனைகள். யாருக்கு அந்த ஆலோசனைகள்? குணப்படாதவனுக்கா, ரட்சிக்கப்படாதவனுக்கா? இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான். அவன் ஆலோசனை இல்லை, எனக்கு என்ன செய்யணும் தெரியல என்ற பேச்சே இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் டூயிங், ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங், என்னுடைய பாதையே தெரியல, சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்துருங்க. அவர் எந்த நேரம் யார் மூலமாகவும் ஆலோசனை கொடுப்பார். வசனத்தின் மூலமாக கொடுப்பார். ஏதோ ஒரு பாட்டு உங்க வாயில வரும், அதுதான் ஆலோசனை.
உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்கள் கணவர் மூலமாக ஆலோசனை கொடுப்பார், உங்கள் மகன் மூலமாக ஆலோசனை கொடுப்பார், உங்கள் மக மூலமாக ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் பேசும் தேவன், ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடவோம். இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது. ஞானஸ்நானத்தை பரிசேயரும் சதுசேயரும் எடுக்கலை, ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை குறித்து லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 20ஆம் வசனத்தில் அவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளினார்கள். இப்போ ஞானஸ்நானங்கிறது தேவ ஆலோசனையில் ஒரு பிரம்மாண்டமான ஆலோசனை. அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கியே தாவி போறது, மரண பள்ளத்தாக்கு தாண்டுறது, செங்கடலையே தாண்டுறது ஞானஸ்நானம். இஸ்ரவேலர்கள் செங்கடலை தாண்டினாங்க. நீ இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னா தாண்டுற மாதிரி தான். அத்தனை சோதனையில தாண்டி இருப்பீங்க, அத்தனை எகிப்தையும் தாண்டி இருப்பீங்க, அத்தனை செங்கடலையும் தாண்டி இருப்பீங்க. தேவனுடைய ஆலோசனை அது. இதனால் தான் இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்தார். தேவனுடைய ஆலோசனை. அதனால கர்த்தர் எனக்கு ஆலோசனை தந்தார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தாவே தேங்க்யூ, உங்களுடைய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. 7வது ஒரு வசனத்தை காட்டுகிறேன். ஆதியாகமம் 14:20 வசனத்தை கண்டுபிடிங்கள். ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் போய் அந்த சத்துருக்களை துரத்தி விட்டு வெற்றியோடு திரும்பி வரும்பொழுது மெல்கிசேதேக் என்கிற பிரதான ஆசாரியன் எதிர்கொண்டு போகிறார். போய் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து விட்டு சொன்ன வார்த்தை, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை கூப்பிடவில்லை, வரவேற்கவில்லை. ஆனால் மெல்கிசேதேக் தாமாகவே போய் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு தானாக வரும். அவர் சொன்ன வார்த்தை, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருந்த அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் கை ஓங்கும், உங்க கை ஓங்கும், உங்க கைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையிட்டு செய்யும் வேலைகளை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் கைக்குள்ள சகல சத்துருக்களும் அடங்குவார்கள். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன். உன் கையில தான் எல்லாம் இருக்கும். பற்றாக்குறை, பலவீனம், மனசோர்வு, சந்தேகங்கள் அத்தனையும் நீங்க மேற்கொள்வீங்க, அடக்கிடுவீங்க. உங்கள் சத்துருக்கும் கையில் இருக்கும். தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த நேரத்தில் ஆபிரகாம் தான் வெற்றி பெற்று வந்த சத்துருக்களிடத்திலிருந்து எடுத்த சகல நல்ல வஸ்துக்களை எடுத்து, பொன்னையும் வெள்ளையும் அநேக பல விலையேர்ந்த பொருட்களை எடுத்து மெல்கிசேதேக்குக்கு அதில் அத்தனையிலும் தசமபாகத்தை கொடுக்கிறான். மெல்கிசேதேக்கு தசமபாகத்தை கேட்டானா? கேட்கவில்லை. ஆபிரகாமுக்கு தெரியும், துதிக்கிறவனுக்கு தெரியும், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனுக்கு தெரியும். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 8வது ஒரு வசனத்தை காட்டுகிறேன். 1 சாமுவேல் 25:39 வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 25:39. என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கை பொல்லாப்பு செய்ய கர்த்தரை இடம் கொடுக்கவில்லை, அதை தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தீமை செய்ய இடம் கொடுக்காத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையிலே விசாரித்ததா. ஆக்சுவலி இந்த சரித்திரத்தை நீங்கள் அந்த 1 சாமுவேல் 25 வாசித்தா, நாபால் பரியாசம் பண்ணி அவன் செய்த தீமைக்கு தக்கபடி தாவீது ஒரு படையே அழைத்து கொண்டு போய் நாபாலினுடைய தோட்டத்தையும் பண்ணையும் அழித்து எல்லாரையும் கொன்று குவிக்கத்தான் அவன் புறப்பட்டான். ஆனால் தேவன் என்ன சொன்னார் தாவீதை பார்த்து, நீ ஒரு நடவடிக்கை எடுக்காத, நீ இந்த மாதிரி போகாத, நானே முந்தி போய் நாபால் மேலே நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி தாவீதை யுத்தம் பண்ண போகாம, தாவீது தீமை செய்யாம, தாவீது பழி வாங்காம, தாவீதை தடுத்த ஒரு பக்தனை பழி வாங்காம தடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நமக்கெல்லாம் பழி வாங்குற எண்ணமே வராது. தோணும் மனுஷீக அளவில், அவன் இப்படி செய்துட்டானே, அவனுக்கு ஏதாவது அவனுக்கு உணர்த்தணுமே, ஏதாவது ஒரு வழியில் அவனுக்கு தெரிஞ்சிடணுமே, பழி வாங்குற அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள சில நேரம் வரும். ஆனால் தாவீதை பழி வாங்காம அவனை தடுத்த கர்த்தர், இவரே போய் செய்ய வேண்டியதை செய்து நாபால் இடத்துல ரெட்டிப்பாய் பலன் பண்ணிவிட்டார். செய்ய வேண்டியதை செய்ய, நானும் அப்படிதான், கர்த்தாவே நான் ஒன்றும் போக மாட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. என் நிந்தையின் வழக்கை, நான் இப்போ கொஞ்சம் நிந்திக்கப்பட்டான் தாவீது, நம்மளும் நிந்திக்கப்பட்டோம். அந்த வழக்கை நாபாலின் கையிலே விசாரித்து, யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ அவங்க கையில் விசாரிப்பார். நம்ம எதுக்கு போட்டு நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டாம், நம்ம பழி வாங்க வேண்டாம். அதுதான் அந்த வசனத்தில் பார்க்குறோம். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய எதுக்கு, என் கை நம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்தேன். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? தினம் வெளியே போகிறோம் வாரோம், பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாமல் கர்த்தர் நம்மளை தடுத்து 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 வீடு கொண்டு சேர்க்கிறார். இப்படி ஒரு வாரம் முழுக்க, இப்படி ஒரு மாதம் முழுக்க, இப்படி ஒரு வருஷங்கள் இப்படி நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க கொண்டாந்து சேர்க்கிறார். யாரையும் பழி வாங்காமல் நம்மளை தடுத்து 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 கொண்டு வந்து சேர்க்கிறார். இயேசுனுடைய வழி பழி வாங்கும் வழி அல்ல. கர்த்தரை நீங்கள் துதிப்பதற்கு பல ஆயிரம் காரணங்கள் உண்டு. அவைகளில் 8 காரணங்களை சொன்னேன். 9வது ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணிட்டார், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், சத்துரு கையிலிருந்து உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணுவேன் வாக்கு பண்ணார். அதுபோல தாவீதுக்கு இளைப்பாற பண்ணினார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்கிறார். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்துக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சபைக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த இளைப்பாறுதல் மாறாது. இளைப்பாறுதலை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 10வது ஒரு வசனத்தை காட்டுகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் எதை நான் அழுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் அந்த நாட்களில் ராஜாக்களோட கைக்குள்ளே இருந்த ஆட்கள் சாதாரண ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பலத்த பராக்கிரமசாலிகள். அவங்களுடைய புத்தி யோசனை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்.
அவங்க கைக்கு விலக்கி காப்பாற்றின கர்த்தர். ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகாபிரபுக்களுக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரே நேரம் சொல்ல முடியுமா? மறந்துடும். ஆனால் திரும்ப சொல்லித்தாரேன், இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகாபிரபுக்கள். ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்கள். இதில் ஒரு வார்த்தை விட்டுறாய். கட்டம் வரும், சூழ்நிலை வரும், இதே இடத்துல போய் உங்களை கர்த்தர் நிப்பாட்டி வைப்பார். இப்போ அட்வான்ஸாக கர்த்தரை நம்ம துதிச்சு வைக்கணும். ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகாபிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவர் பிதாக்களை கூட நினைக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பிதாக்களின் தேவன், பிதாக்களை நினைக்கணும். நான்லாம் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும், சாப்பாட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது, நான் எப்போவுமே சாப்பாட்டுக்கு முன்னால் ஜெபிக்கும் பொழுது உடனே என் மைண்டில் என்ன வரும்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலை போஷித்த தேவனே, எங்களை போஷித்தீரே ஸ்தோத்திரம். அங்கேருந்து தோங்குவேன். ஆபிரகாமின் தேவனே, முற்பிதாக்களை நினைக்கணும் அப்பப்போ. ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக சகோதரனே உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அதுக்கு ஒரு நேரம் வரும். சகோதரியை உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். நாகர்கோயிலில் ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்க பெரிய ஆஃபீஸர். அவங்க ஒரு லேடி ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று சபையில் உண்மையாக இருப்பாங்க. எங்களுடைய பாஸ்டர் அம்மா சபையில் உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்தாங்க. ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பக்தியாகவும் இருப்பாங்க. லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இதனால் அந்த கூட இருக்கிற ஆஃபீஸர், கீழே இருக்கிற ஆஃபீஸர் எல்லாருக்கும் அந்த அம்மாவை மேலே கடும் கடுப்பு. லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எதுவும் வாங்கினா உடனே சீறி பாயிறாங்க என்று சொல்லி அந்த அம்மா மேலே புகார்கள் எல்லாம் அள்ளி போட்டாங்க. நான் அப்போ நாகர்கோயிலில் இருந்தேன். அந்த லேடி பாஸ்டர்கிட்ட அதை சொல்லி எனக்காக இந்த ஜபிக்கணும்னு ஜபிக்க கேட்டேன். என் நிலைமை இப்படி இருக்குன்னு கேட்டாங்க. பாஸ்டரும் ஜெபம் பண்ணாங்க, நான் கூட இருக்கேன். உயர் அதிகாரி, இந்த அம்மா ஒரு உயர் அதிகாரி. நிறைய புகார்கள் அந்த அம்மா மேலே போட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாகும். புகார் போட்டதெல்லாம் சின்ன ஆட்கள் கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள்லாம். பாஸ்டர் ஜெபம் பண்ணி விட்டார். நான் அந்த அம்மாவுக்கு சிறப்பாக ஜெபம் பண்ணலை, மனதில் ஆனால் என் ஓடிட்டு இருந்தது. இந்த மனதில் எனக்கு தேவனாய கர்த்தர் எல்லாம் செய்வார்ங்கிற எண்ணம். அப்புறம் என்ன நடந்தது? இந்த குற்றங்களெல்லாம் விசாரிக்கிற மேலிடத்திலிருந்து ஆலோசனை குழுவெல்லாம் வந்தது. ரொம்ப கமிட்டியெல்லாம் கொஞ்சம் சென்னைக்கு அந்த அம்மாவை வர பண்ணிட்டாங்க. சென்னைக்கு போய் செக்ரட்டரியேட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஆஃபீஸரெல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்க, பிரபுக்கள், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ். இந்த அம்மா உட்காந்துட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்லிச்சு. தன்னுடைய நியாயத்தை அது சொல்லுது. கடைசியில் சொன்ன உடனே அந்த அதிகாரிகள்லாம் தீர்மானம் எடுத்தாங்க. தீர்மானம் எடுத்து ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த அம்மாவுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆஃபீஸர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர், இந்த அம்மாவுக்கு உயர் பதவி. இது நடந்தது நாகர்கோவில். உங்களுக்கு இது நடக்கக்கூடும். உங்களுக்கு தீமை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, ராஜாவோடு கூட இருக்கிற மகா பிரபுவானாலும் சரி, ஆளுகை செய்கிற ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். பொறுமையாக இருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறது மட்டும் பத்தாது, ஸ்தோத்திரங்களை பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆஃபீஸர் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுறாருன்னா அந்த ஆஃபீஸர் மேலே வருத்தத்தில் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஆண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா அதிகாரிகளுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும்னு பைபிளில் இருக்குது. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த ஆஃபீஸருக்காக ஸ்தோத்திரம், அவர் எனக்கு தீமை செய்கிறார், அதுக்காய் ஸ்தோத்திரம், இதெல்லாம் நன்மைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவருக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார்.
இப்படித்தான் செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவருடைய ஞானம் எல்லா ஞானத்துக்கும் மேலே இருக்கும். அவர் என்னமும் செய்வார். அதனால் ஸ்தோத்திரத்தை பெருக்குங்க. உங்கள் வீட்டில் துதிகள் பெருகி கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வாரம் துதியின் வாரமாக இருக்கட்டும், ஸ்தோத்திரத்தின் வாரமாக இருக்கட்டும். உங்களுடைய வீடு பராக்காவா வீடாக இருக்கட்டும். உங்களுடைய பேரெல்லாம் யூதாவாக இருக்கட்டும். ஜெபமனோமா. சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிப்பதே எங்களுக்கு தகுதி. எக்காலத்திலும் எந்த சூழலுமையிலும் நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும். இந்த மாலை வேளையிலே எத்தனை சோதனைகள் எங்களை சூழ இருந்தாலும் உம்மை துதிப்பதுதான் எங்களுக்கு ஏற்றது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். முறுமுறுப்பதோ கவலைப்படுவதோ எங்களுக்கு ஏற்றதே அல்ல. ஆண்டவரே, பயப்படுவதும் எங்களுக்கு ஏற்றது அல்ல. உம்மை துதிப்பது ஒன்றுதான் எங்களுக்கு ஏற்றதும் இன்பமுமானது என்று ஒத்துக்கொள்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஐயா. எங்கள் சத்ருவின் கைக்கு விலக்கின உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுதந்திரவாளி அற்று போகாமல் காத்த உமக்கு ஸ்தோத்திரம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து நினைத்து உம்மை போற்றி புகழ்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர பாட்டு ஒன்று உண்டு. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். நாளை தீனம் உன்னோடை காய் என் சிந்தைகளை, நாளை தீனம் உன்னோடை காய் என் சிந்தைகளை, அவர் கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். அவர் கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய நோய்களை காயங்களாலே, என்னுடைய நோய்களை காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோனே, அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரி
அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் 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 இயேசுதேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரி. என்னுடைய நோய்களை, ஆமென், என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. ஐயா சொல்கிறேன், ஆமென், உங்களோட வாக்குகள் மாறாது. அது சீக்கிரத்தில் சீக்கிரமாய் காண்பதினால் உம்மை காண்போமே. ஸ்தோத்திரம் அப்பா. அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுங்கள், அவரை துதியுங்கள், கை தட்டி துதியுங்கள். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நல்ல பாட்டு. இந்த பாட்டை இன்னொரு குரல்லே நம்ம பாடலாம், இன்னொரு டியூன்லயே நம்ம பாடலாம். மைனர்ல போகாது. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். இந்த பாட்டு எப்படி எனக்கு பாராம தெரியுது. பாடி 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 ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி இது எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு 50, 60, 100 வருடங்களுக்கு உட்பட்ட பரிசுத்தவான்கள் பாடின பாட்டு. நீங்கள் பாடுறது பாக்கியமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சோதனை கால தியான நேரத்தில் நீங்கள் வந்து இந்த செய்தியை கேட்டீர்களா? ஸ்தோத்திரம். இந்த செய்தியை மறுபதிவு செய்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிவிடுங்கள். நாளைக்கு மாலையில் ஏன் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று இன்னும் அநேக காரணங்களை உங்களுக்கு நான் கொண்டு வருவோம். ஒவ்வொரு காரணத்தை சொல்லும்போது ஒரு உபதேசத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறோம், ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பாராக. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு அங்கே கொடுக்கப்படுகிற தொலைபேசி எண்களை பயன்படுத்தி கூப்பிட்டு ஜெபத்திற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.